வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் 16 வேட்பாளர்களின் புகைப்படங்கள் மற்றும் சின்னங்கள் மட்டுமே இடம்பெற முடியும். இதன்படி பார்த்தால் ஒரு தொகுதியில் 4 ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் இடம்பெறக்கூடிய அளவான 64 வேட்பாளர்களில் 63 பேர் களத்தில் இருந்தால் மட்டுமே ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த முடியும். ஏனெனில் 64இல் ஒரு சின்னமாக நோட்டா இடம்பெறும். அதனால் தற்போதுள்ள 70 பேரில் 7 பேர் வேட்பு மனுக்களை வாபஸ் பெற வேண்டும். இல்லையெனில் ஓட்டுச்சீட்டு முறையில்தான் தேர்தல் நடத்தப்படும். நேற்றைய நிலவரப்படி எந்த ஒரு சுயேட்சை வேட்பாளரும் மனுவை வாபஸ் பெறவில்லை. மேலும் தற்போது உள்ள 70 வேட்பாளர்களில் 25க்கு மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் தினகரன் தூண்டுதலில் தான் வேட்புமனு தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது. தினகரன் தூண்டுதலில் 25க்கு மேற்பட்டோர் சுயேட்சையாக போட்டியிட்டால் அவரின் ஆதரவாளர்கள் அதிக அளவில் பூத் ஏஜெண்டுகளாக ஒவ்வொரு பூத்களிலும் இடம்பெற வாய்ப்பு உருவாகும். இதன் மூலம் பூத்களை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் கள்ள ஓட்டு போட சூழ்ச்சி செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் 63க்கு மேற்பட்டோர் வேட்பாளர்களாக இருந்தால் ஓட்டுச்சீட்டு முறையில் ஓட்டுப்பதிவு நடக்கும். அது கள்ள ஓட்டுகள் போட மிகவும் வசதியாக இருக்கும் என்பதும் தினகரன் ஆதரவாளர்களின் கணிப்பு. மேலும் இது குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.